Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிவாரண உதவி வழங்கினார். பென்சில் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதி மக்கள் குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ப. மோகன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரபிக்கடலுக்கு தெற்கேயும் தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தெற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 7ஆம் தேதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் 12ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களிலும் காரைக்காலில் ஒரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம், சோதனைக்குப்பம் பகுதியில் அவ்வப்போது கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் புகுந்து வந்ததால் தற்காலிகமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டன. இந்நிலையில் காற்றின் விசையால் இழுத்து வரப்படும் படகுகள் கருங்கற்களில் மோதி இதுவரை 5 மீனவர்கள் உயிரிழந்ததால் தூண்டில் வளைவு அமைக்க 2 கிராம மீனவர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக அமைச்சர் பொன்முடியும் விசிக ரவிக்குமார் எம்பியும் விரைவில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன்படி தூண்டில் வளைவு அமைக்காததால் சில மாதங்களுக்கு முன்பு மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் அன்றைய தினமே ஆய்வு நடத்திய பொன்முடி விரைவில் தூண்டில் வளைவு அமைப்பதாக உறுதியளித்தார். ஆனால் இதுவரை தூண்டில் வளைவு அமைக்காததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் மறியல் போராட்டம் நடத்தினர்.